வெல்கம் டு மகுடம் படிப்பகம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பழமொழி நானூரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பழமொழி நானூரை அனலைஸ் பண்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். அப்பதான் எந்த வேல படிக்கணும், நம்ம போற வே கரெக்டாங்கிறது நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் பார்த்துட்டு, அப்புறம் பழமொழி நானூரை பத்தி பேசிக் தகவல்கள் என்ன, நூல் குறிப்பு என்னன்னு பார்த்துட்டு, புக்ல இருந்த நூல் குறிப்பை பேசிக்கா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 பழமொழி நானூரை நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்குறோம். இதுதான் நம்ம இப்போ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் பார்க்கலாம். நமக்கு 2025ல இந்த குரூப் 2A மெயின்ஸ் நடந்துச்சு. ஓகேவா? அந்த கொஷின் பேப்பரை தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அதுல ஒரு 2 பழமொழி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதுவும் பிளஸ் குரூப் 4ம் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகேவா? எந்தெந்த வேலைலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் உள்ள போகலாம். இது பாருங்க ஃபர்ஸ்ட். எதிர்த்து பகையை இளைதாய போல்தே கதித்து கலை என்பதில் இடம்பெற்றுள்ள பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. தனிமரம் காடாதல் இல். ஓகே, இது நல்லா பார்த்துக்குங்க. எதிர்த்துல ஆரம்பிச்சு கலையில முடியுது. ஓகே, நல்லா பார்த்துக்கணும். இங்க பாருங்க, எதிர்த்தல ஆரம்பிச்சு கலையில முடியுதா? எதிர்த்த பகையை இளைதாய போல்தே கதித்து கலையின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே அதுக்கான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. தனிமரம் காடாதல் இல் கேட்டிருக்காங்களா? பாருங்க, ஆன்சர் பாருங்க, தனிமரம் காடாதல் இல். அப்போ ஒரு பழமொழி நானூரை படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லைனும் லாஸ்ட் லைனும் லிங்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அண்டு லாஸ்ட் லைனு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லைனை லிங்க் பண்ணணும் ஈஸியா. ஓகேவா? இப்படி ஒரு கொஸ்டின் வருது. இதே சேம் தான் நம்ம 2025 குரூப் 4ல இந்த தனிமரம் காடாதல் இல்லுன்னு கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதையும் நான் பின்னாடி வச்சிருக்கேன், பார்ப்போம். ஓகேவா? அடுத்து இது ஒரு பேட்டர்ன். அடுத்தது அதே எக்ஸாம்ல கண்டினியூவா 2வது கொஸ்டினா ஒன்று கேட்டிருந்தாங்க குரூப் 2A மெயின்ஸ்ல. புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புலமிக்க அப்படின்னு ஆரம்பிச்சு புலனாம் அப்படின்னு மாறுது. ஆன்சர் வந்து பாம்பின் கால் பாம்பரியும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க பாருங்க, கொடுத்துருக்காங்களா? புலமிக்கல இருந்து புலனாம் வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன். புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா? ஓகேவா? ஆன்சர் என்ன கொடுத்திருந்தாங்க? பாம்பரியும் பாம்பின் கால். அப்போ ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம். குரூப் 2லயே வந்து இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். 3 கொஸ்டின் இங்க குரூப் 2Aல 3 கொஸ்டின் நமக்கு பழமொழியே கேட்டிருக்காங்க. தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையையும் எந்தீமை என்றே உணர்ப்பதாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பழமொழி. இதுக்கு என்ன ஆன்சரு? ஒருவர் பொறை இருவர் நட்பு. தந்தீமையிலிருந்து உணர்ப்பதாம் வரைக்கும் இருக்கு. ஒருவர் பொறை இருவர் நட்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. தந்தீமையிலிருந்து உணர்வதாம் அப்படிங்கிறதை கொடுத்துருக்காங்க. தந்தீமை இல்லாதர் நட்டவர் தீமையும் எம் தீமை என்றே உணர்வதாம் அப்படின்னு கொடுத்துட்டு ஆன்சர் என்ன கொடுத்துருந்தாங்க? ஒருவர் பொறை இருவர் நட்பு. இப்போ குரூப் 2A மெயின்ஸ்ல ஒரே பேட்டர்ன் தான். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு பேட்டர்ன், நல்லா பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம குரூப் 4 பார்ப்போம். நம்ம குரூப் 4 2025 அந்த குரூப் 2Aல 2025ல என்ன பண்ணிட்டான்? இந்த தனிமரம் காடாத இல்லுங்கிறத ஆன்சரா கேட்டுட்டான். ஃபர்ஸ்ட் லைனை கொடுத்துட்டு அந்த லாஸ்ட் லைனை ஆன்சரா கேட்டுட்டான். இப்போ என்ன பண்ணிட்டான்? அந்த ஆன்சரை தூக்கி கொஸ்டினா வைக்கிறான். பேட்டர்ன் அனலைஸ் பண்றீங்களா? எதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னா இப்படிதான். அந்த கொஸ்டினை தூக்கி ஆன்சரா வைப்பாங்க, ஆன்சர் தூக்கி திருப்ப கொஸ்டினை வைப்பாங்க, மாத்தி வைப்பாங்க. இப்போ இந்த ஆன்சரை தனிமரம் காடாதல்னு எடுத்து வச்சுட்டு பகையை நீக்குதல்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? குரூப் 4 இங்க பாருங்க, தனிமரம் காடாதல் இல்லுன்னு இருக்கா, இங்க இந்த பகையை நீக்குதல் அப்படின்னு சொல்லி இதை கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? குரூப் 2A மெயின்ஸ்ல என்ன பண்ணியிருந்தான்? இந்த 2 லைனை கொடுத்துட்டு இதை கேட்டிருந்தான். ஓகேவா? தனிமரம் காடாதல்னு கேட்டிருந்தான். அடுத்து நமக்கு இதுல தனிமரம் காடாதல்னு கொடுத்துட்டு பகையை நீக்குதல்னு கேட்டிருக்கான். ஓகேவா? எப்படி கேட்டிருக்கான்னு பாத்தீங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் லைனு லாஸ்ட் லைனு இம்பார்ட்டன்ட். இப்போ இப்படிதான் நம்ம படிக்க போறோம், அதுக்கான ஐடியா சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லைனு லாஸ்ட் லைனு அப்புறம் இந்த லைன், இந்த 3ஐயும் நம்ம லிங்க் பண்ணி ஒரு கதை மாதிரி ஞாபகத்தாவே இதை கொடுத்து இதை கேட்டாலும் போட்டுடலாம், இதை கொடுத்து மேல இருக்கிறத கேட்டாலும் நம்மளால போட முடியும். ஓகேவா? இதுதான் நம்ம அனலைஸ். இப்படிதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ நம்ம பழமொழி இப்படிதான் பார்க்க போறோம்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாம். பேசிக் டீடைல்ஸ். பழமொழி நானூரோட இன்ட்ரோ, அதாவது இந்த ஆசிரியர் குறிப்பு மாதிரி இருக்கிற அந்த ஆசிரியரை பத்தி பேசிக் டீடைல்ஸை பார்த்துட்டு நம்ம டைரக்டா உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு பெயர் காரணம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் வந்து இதை ரீட் பண்ணி காமிக்கிறத விட நான் அப்படியே சொல்லிடுறேன், நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணி பாத்துங்க. அதாவது ஒவ்வொரு செய்யுளும் வந்து ஒரு 4 அடி இருக்கும். ஓகேவா? 4 அடி இருக்கும். அந்த 4வது அடி 4th லைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழமொழியா இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி 4th லைன் பழமொழியா இருந்து மொத்தம் 400 பழமொழி இதே மாதிரி வரும். 4th லைன் கடைசி லைன் சொல்லி மொத்தம் 400 பாடல்ல கடைசி லைன் வந்து பழமொழியா வரும். மொத்தம் 400 பாடல்கள் வரதுனால பழமொழி 400.
400 பழமொழிகளை கொண்டது. 400 பாடல்லையும் 400 பழமொழி வருது. அதனால பழமொழி 400. ஓகேவா? இது கதையோ வரலாற்று நிகழ்வையோ சுட்டிக்காட்டி பாடலின் இறுதியில் பழமொழி நீதி சுட்டப்பட்டதாலும் 400 பாடல்களை உடையதாலும் பழமொழி 400 எனப்பட்டது. 400 பாடல் இருக்கு, அதனால பழமொழி 400ன்னு சொல்றாங்க. அதாவது இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு கதையோ வரலாற்று நிகழ்வையோ வச்சு கம்பேர் பண்ணி கடைசியில ஒரு நீதி மாதிரி சொல்லி முடிச்சிடும். இந்த மாதிரி 400 வரும். அதனால பழமொழி 400ன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். ஆசிரியர்னா இதோட ஆசிரியர் யாரு? பழமொழி 400ஓட ஆசிரியர் மூன்றுரை அரையனார். ஓகேவா? இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயத்தை சார்ந்தவர். பாடல்கள் 400 பாடல்கள் இருக்கு. 400 பாடல்லையும் 400 பழமொழி இருக்கு. அதனால பழமொழி 400ன்னு பேர் வந்துச்சு. இது என்ன பா வகையை சேர்ந்ததுன்னா வெண்பா. வெண்பா ஊர் பெயர். இது வந்து புலவரோடைய ஊர் பெயருங்க. மூன்றுரை அரையனார்ல இந்த புலவருடைய ஊர் பெயர். ஓகேவா? அப்போ ஊர் பெயர் மூன்றுரை அரையன். இந்த அரையன் இருக்குல்ல, இந்த அரையன்கிற வேர்டு அரசனை குறிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அரசனை குறிக்கக்கூடிய சொல் அந்த மாதிரி சொல்றாங்க. நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு. இவர் மூன்றுரை அரையனார். 3 அரை அப்படின்னு வருதா? இங்க 3, இங்க அரை. இப்போ 3 அரை, 3 அதுக்கப்புறம் என்ன வரும்? 4 தான் வரும். 3 அப்புறம் 4 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 4ஆம் நூற்றாண்டு. 4ஆம் நூற்றாண்டு 400 பாடல்கள் சமணம். ஓகேவா? இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஞாபகம். ரொம்ப பேசிக் டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது பாருங்க. இவர் மூன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம். அல்லது அரையன் என்பது புலவருடைய, இந்த அரையன்கிறது அரசனையும் குறிக்கும், புலவருடைய குடிப்பெயரையும் குறிக்கும். புலவருடைய குடிப்பெயர். ஓகேவா? குடிப்பெயராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மூன்றைங்கிறது இவருடைய ஊர் பெயரு. அந்த ஊரை ஆண்ட அரசனா இருக்கலாம். ஏன்னா அரையன்னா அரசன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப அந்த மூன்றைங்கிற ஊர் ஆண்ட அந்த அரசனா கூட இருக்கலாம், இல்லைன்னா புலவருடைய குடிப்பெயரா இருக்கலாம் அரையன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பழமொழிங்கிற சொல் முதல்ல எங்க வந்திருக்கு அப்படின்னா அகநானூற்றில் வருகிறது. ஓகேவா? பழமொழிங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் எங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அகநானூற்றில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 14 கீழ்கணக்கு நூல்கள்லயே முதல் 14 கீழ்கணக்கு. 14ன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. 14ன்னா 18 நூல்களை அந்த ஒரு தொகுப்பா பண்ணியிருப்பாங்க. 14 கீழ்கணக்குன்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் மேக்சிமம் அறநூல்களா இருக்கும். இந்த அறம் சார்ந்த விஷயத்தை கூறும். ஓகே, 14 மேற்கணக்குன்னு இருக்கு, கீழ்கணக்குன்னு இருக்கு. ஓகேவா? மேற்கணக்குனாலும் அது 18 தான் வரும். ஓகேவா? அதெல்லாம் சங்க இலக்கியங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 18 அறநூல்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம இங்க இதான் பார்த்துட்டு இருக்கோம். 14 கீழ்கணக்கு நூல்கள். வரலாற்று குறிப்புகளை அந்த 18 நூல்கள்ல கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. இந்த 18 நூல்கள்ல எது அதிகமா வரலாற்று குறிப்புகளை கொண்டுள்ளது அப்படின்னா நம்ம பழமொழி தான். பழமொழி 400 தான். ஓகேவா? அடுத்து இதோட வேறு பெயர்கள் என்னென்ன? பழமொழி, முதுசொல். ஓகேவா? வேறு பெயர்கள் கேட்கலாம், சிறப்பு பெயர்கள் என்னன்னு கேட்கலாம். பழமொழி 400ங்கிறதா, அதனால பழமொழி. பழமொழி யார் சொல்லுவாங்க? பழமொழி எல்லாம் இந்த முதியவங்க தான் சொல்லுவாங்க. முதுசொல். ஓகேவா? டக்கு டக்குன்னு பார்த்துட்டோமா? ஒரு டைம் வேணா நான் சொல்றேன், அப்படியே பாத்துங்க. பெயர் காரணம் என்ன? மொத்தம் 400 பாடல்கள் இருக்கு. அந்த 400 பாடல்களையும் கடைசி வரி ஒரு பழமொழி வரும். அப்ப 400 பழமொழி இருக்குது. அதனால பழமொழி 400ன்னு சொல்றாங்க. நீதியெல்லாம் சுட்டி காமிக்குது. ஓகேவா? இவர் மூன்றுரை அரையனாருங்கிறாங்க. மூன்றுரைங்கிறது ஊரு, அரையன்கிறது அரசனா இருக்கலாங்கிறாங்க. அப்ப அந்த மூன்றுரைங்கிற அந்த ஊருக்கு அரசனா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா அரையன்கிறது புலவரோட குடிப்பெயரா இருக்கலாங்கிறாங்க. சமயம் சமணம். மொத்தம் 4ஆம் நூற்றாண்டு, 400 பாடல்கள், சமண சமயத்தை சேர்ந்தவர். ஓகேவா? இதெல்லாம் நான் அங்கேயே சொல்லிட்டேன். அப்புறம் பழமொழிங்கிற வேர்டு ஃபர்ஸ்ட் எங்க இதா இருக்கு அப்படின்னா அகநானூற்றுல வந்திருக்கு. இதுல மிகுந்த வரலாற்று குறிப்புகள் இருக்கு. அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்ல அதிகமான வரலாற்று குறிப்புகளை கொண்ட நூல்கள 18 நூல்ல எது அப்படின்னா பழமொழி 400 தான். வேறு பெயர் என்னன்னா பழமொழி முதுசொல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப பார்த்துட்டோம். பேசிக் டீடைல்ஸ் பார்த்துட்டோம், ப்ரூஃப் பார்த்துட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். நான் என்ன அண்டர்லைன் பண்றேனோ அது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? 10 பார்க்கலாம். என்ன அண்டர்லைன் பண்றேனோ அதை மட்டும் கவனிங்க. அருகன் அடி போற்றுவோம் இருக்கு. இது இம்பார்ட்டன்ட், ஹெட்டிங் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து இங்க இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் லைன் இம்பார்ட்டன்ட். நம்ம அனலைஸ் பண்ணது படி இந்த லாஸ்ட் லைன் இம்பார்ட்டன்ட். ஒன்னு ஃபர்ஸ்ட் லைன் வச்சு இந்த லாஸ்ட் லைன் கேட்கலாம், இல்லைன்னா இந்த லாஸ்ட் லைன் வச்சு மேல ஹெட்டிங் கேட்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதுல நான் என்ன சொல்ல வந்திருக்காங்க, நம்ம இந்த ரெண்டை லிங்க் பண்ணி நான் மேல ஹெட்டிங் லிங்க் பண்ணிடுறேன். உள்ள இருக்கிற நான் கதையை சொல்லிடுறேன். ஓகேவா? என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த இதுக்குள்ள என்ன சொல்ல வராங்க அப்படின்னா செயற்கரிய செயலை செய்யறவங்க தான் பெரியர், கஷ்டமான செயலை செய்யறவங்க தான் பெரியவங்க. அவங்க எப்படி அந்த கஷ்டமான செயல் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த ஐம்புலன்களை, உடம்புல இருக்கிற அந்த ஐம்புலன்களை அடக்குறாங்க. அதுல வர அந்த இச்சைகளை அடக்குறாங்க. ஓகேவா? இது செயற்கரிய பெருஞ்செயல். அந்த மாதிரி செயலை செய்யற அந்த பெரியவருடைய திருவடிகளை நாமளும் ஃபாலோ பண்ணணும். நாமளும் ஃபாலோ பண்ணா நாமளும் பெரியவங்களா விளங்குவோம். நாமளும் அவங்கள மாதிரி ஒரு பெரியவங்களா விளங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நாமளும் அந்த பெரியவங்களா விளங்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த கடைசி லைனுக்கான மீனிங் என்ன சொல்ல வராங்கன்னா பெரியதன் ஆவி பெரியது. ஒண்ணு இந்த ரெண்டு கேட்கலாங்க. இந்த ரெண்டை வச்சு அந்த ஹெட்டிங் கேட்கலாம், இல்லைன்னா இந்த பழமொழியோட மீனிங் என்னன்னு கேட்கலாம். அதனால நம்ம அதுக்கும் தயாராயிடணும். பெரியதன் ஆவி பெரியது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி உடல்ல அந்த கட்டுப்படுத்தி செய்யற அந்த சிறந்த செயல்கள்
நம்ம உடலுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி நம்ம இந்த உயிருக்கும் சிறப்பு தரும். உடல்ல செய்யற அந்த சிறந்த செயல்கள் வந்து உயிருக்கும் சிறப்பு தரும் அப்படின்னு சொல்றாங்க. பெரியதன் ஆவி பெரியது. பெரியதன்னா நம்ம உடல்ல செய்யற அந்த சிறந்த செயல். அதை வந்து ஆவி பெரியதுன்னு சொல்றாங்க பாருங்க. ஆவினா உயிர் தானே ஆவின்னு சொல்லுவோம். உயிர் போயிருச்சுன்னா ஆவி போயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஆவி பெரியதுன்னா ஆவிக்கு சிறப்பு தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அப்ப நம்ம இதுக்கான மீனிங் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணி நம்ம ஹெட்டிங்கோட லிங்க் பண்ணணும். அது நம்ம சின்ன ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? பெரியதன் ஆவி பெரிது. நம்ம வீட்டுல பெரியதன்னா பெரியவங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? பெரியவங்க பெரியவங்க நம்ம வீட்டுல பெரியவங்க வந்து இறந்து ஆவி ஆயிட்டாங்கன்னா ஆவி ஆயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப தவிப்போம். தவித்துன்னு இருக்கு பாருங்க. ரொம்ப தவிச்சு அவங்க ஆசி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப தவிப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? வீட்டுல வந்து அவங்க போட்டோ மாட்டி என்ன பண்ணுவோம்? அவங்க அடி போட்டுருவோம். அவங்க போட்டுருவோம்ல இப்படி போட்டோ எல்லாம் மாட்டி பூவெல்லாம் இப்படி எல்லாம் வச்சு அவங்க வந்து அவங்கள ரொம்ப போட்டுருவோம். எங்க தாத்தா இருந்தா இப்படிப்பா, எங்க தாத்தா இருந்தா அப்படிப்பான்னு சொல்லி ஒவ்வொரு அடியும் அவங்கள போட்டுருவோம். ஓகேவா? அருகன் அடி போட்டுருவோம். ஈஸியா லிங்க் பண்ணியாச்சா? திருப்ப பாத்துக்குங்க. நான் ஷார்ட்கட் சொல்றேன். பெரியதன் ஆவி பெரிது. இதை வச்சு நம்ம இது பெரியதன்னா பெரியவங்க இறந்து ஆவி ஆயிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப தவிப்போம். அவங்க ஆசி கிடைக்கலையே எனக்குன்னு தவிப்போம். அப்புறம் அவங்க அடிய போட்டுருவோம். அடிக்கு ஒரு முறை எங்க தாத்தா இருந்தா இப்படி, எங்க பாட்டி இருந்தா இப்படின்னு சொல்லி அடிக்கடி போட்டுருவோம். ஓகேவா? 3 லிங்க் ஆயிடுச்சா? இதுக்கான மீனிங் படிச்சிட்டோமா? போதும், இவ்வளவு போதும். இதுக்கான கதையை நான் ஓவராலா சொல்லிட்டேன். ரொம்ப உள்ள போய் படிக்காதீங்க. தேவையில்லாத படிக்க கூடாது. இந்த 2 லிங்க் பண்றீங்க, அதை படிச்சுக்கிறீங்க. ஓகேவா? முடிஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற கிளாஸ் மாதிரியே சூப்பரா பேட்ச் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? சங்கத்தமிழ் பேட்ச்னு சொல்லி ஃபுல்லா அவுட் சோர்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 13 மனப்பாட பகுதிகள் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சோர்ஸ் தான். ப்ளஸ் இந்த 13 இந்த மனப்பாட பகுதிகளில் பேஸ் பண்ண ஸ்கூல் புக்கும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி தான். டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு 30 to 40 கொஷின் வந்து இதில் நல்லாவே கவரேஜ் ஆகும். ஃபுல்லாக இமேஜ் பிளஸ் ஷார்ட்கட் தான். இப்போ எப்படி பார்க்குறீங்களோ கிளாஸஸ் அப்படி தான் இருக்கும். நான் கீழே வந்து டெமோ கிளாஸஸ் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிளாஸ் மாதிரியே இருக்கும். ப்ளஸ் நம்ம கலைசொல் சொற்பொருளுக்கான டெமோ கிளாஸஸும் நான் கீழே வைக்கிறேன். நீங்கள் பாருங்க. ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டோட்டலாக 13 மனப்பாட பகுதிகள். கலைச்சொல்லு, சொற்பொருள், மயங்கொல்லி, அப்புறம் வந்து அயற்சொல் கிளாஸும் நம்ம இதில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அயற்சொல்லு, மயங்கொல்லி, சொற்பொருள், கலைச்சொல்லு, குரில் நெடில் வேறுபாடு, பழமொழி 400, பழமொழிகள், மரபு தமிழ் அப்படின்னு சொல்லி 13 மனப்பாட பகுதிகள் நீங்கள் எங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களோ எளிமையாக ஈஸியாக நீங்கள் வீடியோ பார்த்தாவே போதுங்கிற அளவுக்கு நான் எளிமையாக சொல்லி கொடுப்பேன். உங்களுக்கு வந்து வீக்லி வந்து டெஸ்ட்டும் இருக்கும். ஓகேவா? வீக்லி நம்ம டெஸ்ட்டும் வைப்போம். மந்த்லி டெஸ்ட்டும் இருக்கு. ஓகே. ப்ளஸ் வந்து உங்களுக்கு குரூப் 2 குரூப் 4 வரும்போது ஃபுல் லென்த் டெஸ்ட்டும் நம்ம கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவோம். எல்லா சப்ஜெக்ட்டும் கலந்த மாதிரி. ஓகே. இதோட ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 600. ஆக்சுவலாக 1200. ஆஃபர் பிரைஸாக 600. நம்ம வந்து ரிபப்ளிக் டேக்கு வந்து சொல்லியிருந்தோம். ரிபப்ளிக் டே ஆஃபர்னு சொல்லி கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஆனால் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்ததுனால நம்ம வந்து இது Feb 10 வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஓகேவா? வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க Feb 10க்குள்ள இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கலாம். இதுக்கப்புறம் ஆஃபர் வராது. நல்லாவே சொல்லிட்டேன். Feb 10க்குள்ள வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய பேர் கேட்டதுனால நம்ம திருப்ப வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா சங்கத்தமிழ் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் காட்டும். அது கீழே வந்து உங்களுக்கு அமௌண்ட்டும் காட்டும். 600ன்னு சொல்லி ஆஃபர் பிரைஸ். நீங்க அதை கிளிக் பண்ணி ஜிபேவா ஃபோன்பேவான்னு கேட்கும். நீங்க டைரக்டா பே பண்ணிக்கலாம். இல்ல என்கிட்ட ஜிபே இல்ல ஃபோன்பே இல்ல, எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு, நான் கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 9486127062 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஸ்கெடியூலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன். நீங்க பார்த்துட்டு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கங்க. ஏற்கனவே நம்ம வந்து சட்டத்துல வந்து 80 to 90% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஆட்சி சொல் அகராதியில A to D வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸ்பீடா போயிட்டு இருக்கோம். நல்லா இருக்கும். ஈஸியா படிக்கலாம். குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து மேல்நிலை அடைதல். இதுலயும் நம்ம மேல்நிலை அடைதல் பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் லைன் பார்க்கணும். இதை நம்ம லிங்க் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கிருந்து வருது பழமொழி. ஓகே. ஒருத்த வந்து இதுல என்ன கதை சொல்ல வராங்க, இதோட மீனிங் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏன்னா இதோட மீனிங் தெரிஞ்சு நீங்க லிங்க் பண்ணிக்கிட்டா ஈஸியா இருக்கும். ஓகே. ஒருத்த வந்து மிகுதியான பழி செயல்களை செஞ்சுட்டான். அப்படி அதிகமா செஞ்சுட்டு அந்த பழியை எப்படி போக்கணுங்கிற அந்த வழியையும் அவ அறிஞ்சிருக்கணும். நம்ம வந்து நிறைய பழி செயல்களை செஞ்சுட்டோங்க. அந்த பழி செயல் எப்படி போகணுங்கிற வழியும் அறிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்படி அறியாதவன் வந்து எப்பவுமே மேல்நிலை அடைய முடியாது. ஓகேவா? ஒருத்தன் அந்த பழியோடவே வாழ முடியாது. பழியோட வாழ்றது பயனற்ற வாழ்வுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? பழியோடையே வாழ முடியாது. அப்படி அந்த பழியோடையே வாழ்றானா அவன் மேல்நிலை அடைய முடியாது. அது எப்படிப்பட்ட வாழ்க்கையா அவனுக்கு இருக்கணும் அப்படின்னா, அகலினுள் உள்ள நீரிலே நீர் துளும்ப குளித்து தூய்மையாவேன் என்பது போல அது ஒருபோதும் நடக்க முடியாததே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இதுதான் நமக்கு மெயினா வேணும். இதோட மீனிங் தான் நமக்கு மெயினா வேணும். அதான் நான் சொன்னேன், பழியோட வாழ்வு பயனற்ற வாழ்வு. அது வந்து எப்படி இருக்கும்? அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல் என்பது பழமொழி. துடும்பல் எரிதல்னா என்ன சொல்ல வராங்கன்னா, துடும்பல் எரிதல்னா நீர் துளும்பி விழ குதித்து நீராடல்.
ஒரு அகலியில போய், அகலுள்னா அகலி, ஓகேவா? ஒரு அகலியில போயிட்டு நம்ம வந்து நல்ல நீர் வந்து நம்ம மேல விழுகிற மாதிரி நல்லா போய் நம்ம குதிச்சு குதிச்சு நீராட முடியுமா? ஒரு அரசனோட அகலியில போய் விழுந்தா என்ன ஆகும்? முதல்ல வரும். முதல்ல வந்து நம்மள கவிட்டு போயிரும். இல்லன்னா அகழி ரொம்ப அசுத்தமா இருக்கும். என்னதான் குளிச்சாலும் அதுல வந்து நம்ம தூய்மையாய் வெளிய வர முடியுமா? என்னதான் வந்து அதுல உயிர் பொழைச்சு வர முடியுமா? அந்த மாரியான வாழ்க்கை தான் இருக்கும். அப்படிங்கிற மாரி கம்பைல் பண்ணி சொல்றாங்க. அகலுன்னா அகழி. அகழியில இருக்கிற நீர்ல துடும்பல்னா இந்த துள்ளி குதிக்கிறது. துளும்பின்னு சொல்றாங்க பாருங்க. துளும்பினா இந்த துள்ளி குதித்து நீராட முடியுமா? அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஓகேவா? ஒருத்தர் பழி வந்துருச்சுன்னா அந்த பழியை நம்ம தீர்க்கறதுக்கான வழியை பார்க்கணும். அதை எப்படி அதுல இருந்து வெளியே வரணும், போகணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியலனா அவன் மேல்நிலையே அடைய முடியாது. அது அகலியில போய் குதிச்சு குதிச்சு விளையாட முடியுமா? நல்லா குளிச்சு விளையாட முடியுமா? அந்த மாதிரி தான் ஆகும் லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம இந்த 3யும் வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கணும். இப்ப நம்ம மேல வந்து பெருசா பெரிதும் பழி அப்படின்னு இருக்கு பாருங்க. பெருசா நம்ம மேல பழி போட்டுட்டாங்கன்னா நம்ம செய்யத்தக்கால் நம்ம என்ன செய்யணும்னா, செய்யத்தக்கால்னா நம்ம என்ன செய்யணும்னா அதை எரிச்சு விட்டுறணும். எரித்து விடல் அப்படின்னு இருக்கா? அதை எரிச்சு விட்டாதான் நம்ம மேல்நிலையை அடைய முடியும். புரியுதுங்களா? நம்ம மேல பெரிதும் பழி போட்டுட்டாங்கன்னா நம்ம செய்யத்தக்கால் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம அதை எரிச்சு விட்டுறணும். எரிந்து விடலாம், எரிச்சு விட்டுட்டு நம்ம போனாதான் நம்ம மேல்நிலையை அடைய முடியும். ஓகேவா? ஈஸியா ஞாபகம் வந்துச்சா? 2 பார்த்துட்டோம். அடுத்து 3வது அறநெறியாளனுக்கு உபதேசம். அறநெறியாளனுக்கு உபதேசம் இந்த பாயிண்ட்லயே இருக்கு பாருங்க. அறநெறியாளனுக்கு உபதேசம். ஏற்கனவே அவன் அறநெறியில தான் இருக்கான். அவனுக்கு உபதேசம்ங்கிறாங்க. அதாவதுங்க ஒருத்தங்க வந்து அறநெறியில இருக்காங்க. ஓகேவா? ஒருத்தன் அறநெறியில இருக்கான். அவங்கள பார்த்து பெரியவங்க என்ன பண்ண, அவன் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றான். நிறைய பேருக்கு வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்றான். ஓகேவா? அப்படி இருக்கிற ஒருத்தனை வந்து பெரியவங்க பார்த்து என்ன பண்றாங்கன்னா, நீ வந்து பிறருக்கு உபதேசம் பண்ணு, நீ இன்னும் நிறைய நற்காரியங்களை பண்ணுன்னு சொல்லி அவங்களை கட்டாயப்படுத்தி ரொம்ப கோபத்துக்கு உள்ளாக்குனாலும் அவன் திருப்ப போய் அறநெறியை தான் செய்ய போறான். அது எப்படிப்பட்டது அப்படின்னா ஏற்கனவே அறநெறியில தான் இருக்கான். அது எப்படி சொல்ல வராங்கன்னா இந்த இனிப்பு பால் மாதிரி, இனிப்பு பால்னா சக்கரை போட்ட பால் மாதிரி, இனிப்பு பால் மாதிரி தான் ஏற்கனவே அவன் அறநெறியில் இருக்கிறவன் ஏற்கனவே இனிப்புல போட்ட பால் மாதிரி தான். மேலும் மேலும் நீங்க வந்து இந்த பெரியவங்க உபதேசம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா அவன் திருப்ப போய் நிறைய செய்ய செய்ய இந்த இனிப்பு பால்ல மேலும் இனிப்பு ஆட் பண்ற மாதிரி தான், மேலும் இனிப்பு ஆட் பண்ற மாதிரி தான் அவன் மேல போயிட்டே இருப்பான். ரொம்ப இனிமையா போயிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? நான் ஓவராலா சொல்லிட்டேன். நீங்க வேணா ஒரு டைம் ரீட் பண்ணி பாத்துக்கங்க. ஓகேவா? இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. அது கூறினாலும் அது சர்க்கரையின் பாலின் சுவை மயக்கம் அடையும் நிலையினை போன்றதே ஆகும். இன்னும் சுவை ஏறிட்டே போற மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் இதுவும் தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அறநெறியாளனுக்கு உபதேசம். ஓகேவா? நம்ம கிட்ட நான் இது ஃபர்ஸ்ட் வந்து லிங்க் பண்ணிடுறேன். ஓகேவா? நம்ம நிறைய பொருள் பெற்றால், ஓகேவா, நிறைய பொருள் நம்ம வாழ்க்கையில வாங்கிட்டோம், பெற்றுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அறநெறியில செலவு பண்ணணும். இங்க பாத்துக்கங்க, அறநெறியாளனுக்குன்னு இருக்கா, நம்ம அறநெறியா நிறைய பேத்துக்கு உபதேசம் பண்ணணும். ஓகேவா? அறநெறியா நிறைய பேத்துக்கு உபதேசம் பண்ணணும். என்னென்ன வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு? பால், பலகாரம், காரம் இருக்கு பாருங்க, பால், பலகாரம் இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணும். ஓகேவா? நம்ம பொருள் நிறைய பெற்றுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அறநெறியில உபதேசம் செய்யணும். அறநெறியாளனுக்கு உபதேசம் வந்துருச்சா? என்னென்ன வாங்கி தரணும்? காரம், பால், பலகாரம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் இது லிங்க் ஆயிரும். இது அக்காரம் பால் செருக்கு 6 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அக்காரம் அப்படின்னாவே இனிப்புன்னு அர்த்தம். ஓகேவா? இனிப்பு காரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பலகாரம் இனிப்புன்னு கூட நான் வந்து சொற்பொருள ஷார்ட்கட் நடத்தியிருக்கேன். இப்போ இனிப்பு பால்னா அந்த சக்கரை சேர்த்த பால். செருக்குன்னா அது இன்னும் ஆட் பண்ற மாதிரி, செருக்கு மாறு, அவன் 6 மாதிரி இன்னும் ஆட் ஆயிட்டு போயிட்டே இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அவனுக்கு சொன்னோம்னா அவன் அதிகமா பண்ணி பண்ணி இன்னும் 6 மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இது பாருங்க, தளராதவன் செல்வன் நாவான். இது எப்படின்னா ஒரு பிசினஸ் வச்சு சொல்லிக்கலாம் ஈஸியா. ஓகேவா? இப்போ நீங்க ஒரு சின்னதா பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு வைங்க. ஒரு 500 ரூபாய் போட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க உங்க ஊருக்குள்ளேயே. உங்க ஊர்ல சுத்தி இருக்கவங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னடா இந்த 500 ரூபாய் போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சு என்ன கோடீஸ்வரன் ஆயிடுவானா அப்படின்னு சொல்லி உங்களை வந்து திட்டுறாங்க, உங்களை கிண்டல் பண்றாங்க. ஆனாலும் நீங்க இந்த 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதை வச்சு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி கன்சிஸ்டன்சியா தளராம நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா ஒரு நாள் நீங்களும் செல்வந்தன் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸாமுக்கு வந்து டெய்லி 2 மணி நேரம் தான் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் தான் இருக்கு, நீ 2 மணி நேரம் படிச்சீங்கன்னா பாஸ் பண்ண மாட்டேன்னு கிண்டல் பண்றாங்க. இருந்தாலும் நம்ம டெய்லி கன்சிஸ்டன்சியா தளராம நம்ம டெய்லி அந்த 2 மணி நேரம் கொடுத்துட்டு இருந்தா ஒரு கட்ட டைம்ல நமக்கு வேலை கிடைச்சிரும், நம்ம செல்வந்தன் ஆயிடுவோம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நீங்க பிசினஸ் வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, இல்ல எக்ஸாம் வச்சுட்டு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, அப்போ நம்ம தளராம இருக்கணும். தளராத மனம் இருந்தா மட்டும்தான் நம்ம செல்வனாக முடியும் அப்படிங்கிற மாதிரி இதுக்குள்ள சொல்ல வராங்க. நான் சொல்லிட்டேன். இப்போ அதை வந்து எப்படி கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, நீ தளராம இருந்தீங்கன்னா செல்வம் ஆக முடியும். அதை எப்படி சொல்ல வராங்கன்னா, அங்காடி மேயும் பழங்கன்று எறாதலும் உண்டு அப்படிங்கிறாங்க. அங்காடினா என்னங்க? அங்காடி தெரு அப்படின்னு கூட நான் சொன்னேன். அங்காடினா கடை தெரு அப்படின்னு நம்ம படிச்சது எங்க யூஸ் ஆகுது பாருங்க. சொற்பொருள் இதெல்லாம் நான் நடத்தியிருக்கேன்.
கடத்தெரு, அங்காடினா கடத்தெரு, அங்காடி தெருவும் கூட வச்சு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அப்ப அங்காடினா கடத்தெரு, கடத்தெருல மேயிற பழங்கன்று, கன்றுனா கன்று கூட, எராதலும்னா எருது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எராதலும்னா எருது, எருதாவும். இப்ப அங்காடி கடை தெருல மேயிற கன்று கூட ஒரு நாள் எருதாவும். அதனால உனக்கான டைம் உனக்கு வரும். ஓகேவா? அது கன்றுதான் சொல்லி நீ வளர்க்காம அப்ப விட்டுட்டீன்னா அது செத்து போயிடும். நீ கன்றா இருக்கு, நான் பொறுமையா வளர்த்து அது எருதாக்குவேன் நீ ஆக்குனீன்னா நீயும் ஒரு நாள் ஜெயிப்ப. அந்த மாதிரிதான் நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். ஓகேவா? இதுதான் இதுல வர மீனிங். நீங்க இங்க படிச்சு பார்த்தாலும் இதான் இருக்கும். இதோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனு, இந்த மேல இருக்கிற லைனை நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்க பாருங்க, உள்ளூரவரால் அப்படின்னு இருக்கு. உள்ளூர்ல இருக்கிறவன் அப்படின்னு உள்ளூரு. ஓகேவா? உள்ளூர்ல இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இந்த இந்த கன்று எருது எல்லாம் மேய்ப்பான். எராதாளம் இருக்கா, கன்று எருதெல்லாம் மேய்ச்சு தளராம அவன் செல்வந்தன் ஆயிடுவான். ஓகேவா? உள்ளூர்ல தாங்க இருப்பான், பார்த்தா கன்று எருதுன்னு தான் மேய்ப்பான். ஆனா தளராம இருந்து என்ன ஆவான், அதுலயே செல்வந்தன் ஆயிடுவான். ஓகேவா? ஏன்னா அவன் உணர்ந்திருப்பான், எருது மாடு எருமை மேய்ச்சாவே நான் பணக்காரன் ஆயிடுவான்டான்னு அவன் உணர்ந்துட்டான். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கன்று எருது மேய்ச்சு, கன்று எருதுன்னு மேய்ச்சு உள்ளூர்காரன் தளராம செல்வந்தன் ஆயிட்டான். அப்ப தளராதவன் செல்வானானான். ஈஸியா ஞாபகம் வந்துருச்சா? 4 பார்த்துட்டோங்க. அடுத்து, கொடியவன் பார்க்க மாட்டான். பாருங்க, கொடியவன் பார்க்க மாட்டான். இது எதை வச்சு சொல்றாங்கன்னா, ஒரு சிங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கம் இருக்கு அப்படின்னா ஒரு மானை வேட்டையாடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிங்கம் வந்து மானை வேட்டையாட போகும்போது அந்த மான் பயக்குது. அந்த மான் வந்து ரொம்ப வந்து அஞ்சுது, உயிருக்கு அஞ்சுது, உயிரோட விட்டா போதுன்னு நினைக்குதுன்னு சொல்லி அது போய் சாப்பிடாம இருக்குமா? அது என்ன தவிச்சாலும் பரவாயில்ல, அதோட தவிப்பெல்லாம் அது கண்ணுக்கு தெரியாது. போய் டைரக்டா அந்த மாமிசத்தை சாப்பிடுறோம். ஓகேவா? அந்த மாதிரிதான் கொடியவன். அந்த மாதிரிதான் கொடியவன். அவனுக்கு என்னதான் பழிசொல் வந்தாலும் தனக்கு பழிசொல் வருதுன்னு தெரியும். ஆனா அந்த கொடியவன் அதெல்லாம் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கம்பேர் பண்றாங்க. ஓகேவா? இதுதான் கொடியவன் பார்க்க மாட்டான்னு சொல்றாங்க. இதுக்குள்ள அதுதான் இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க, இது படிச்சாவே புரியும் நான் சொன்ன கதையை வச்சு. அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பாருங்க, கீழ் மக்கள் கீழ்த்தரமான செயல்களை பழிக்கு அஞ்சியும், பழி வரும்னு சொல்லி அஞ்சியும் அதை கைவிடவே மாட்டான். ஓகேவா? இப்ப குடிக்கிறவன் வந்து நம்ம குடிச்சிட்டு போனா நம்மள 4 பேர் திட்டுவான், நம்மள 4 பேர் மதிக்க மாட்டான்னு தெரிஞ்சு அவன் குடிப்பான். அதை கைவிட மாட்டான். அந்த பழி கஞ்சியும் கைவிட மாட்டான். அதைத்தான் சொல்றாங்க, அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். அந்த அழுவதன் கண் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதைத்தான் இதுக்கான மீனிங். இப்போ நம்ம இதை ரெண்டும் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஆயா வந்து கடை போட்டிருக்காங்க. ஓகேவா? ஆயா கடை போட்டு ஒரு தொழில் பண்றாங்க. ஓகே, நாம போய் அங்க சாப்பிடுவோம். தின்னுட்டு நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஆயா வந்து சொல்லுவாங்க, ஏங்க ஐயா இவ்வளவு வருஷமா நீங்க கடை நடத்துறீங்க வயசான காலத்துல. அந்த ஆயா அழுதுட்டே சொல்லுவாங்க, என் பசங்கள்லாம் என்னை ஏமாத்திட்டாங்கப்பா அப்படின்னு அழுத கண்ணாவோட சொல்லுவாங்க. நாம என்ன பண்ணுவோம், அவங்க கஷ்டத்தை அவங்க என்ன சொன்னாலும் நாம பார்க்க மாட்டோம். நாம தான் கண்டுக்க மாட்டோமே, நாம பார்க்க மாட்டோம். நாம தான் கொடியவனாச்சு. அவங்க யார் கஷ்டம் என்ன சொன்னாலும் அவன் கஷ்டம் அவனுக்கு தான் போறோம். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்ம நினைக்கிறோமா? நம்ம கிடையாது. நாம பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம கொடியவங்க. ஓகேவா? நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். பாருங்க, ஆயா வந்து கடை போட்டிருக்காங்க. கடை போட்டு தொழில் பண்றாங்க. நம்ம சாப்பிட்டு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னா அவங்க அழுத கண்ணோட சொல்லுவாங்க, என் பையன் எல்லாம் இப்படி விட்டுட்டு போயிட்டாங்கப்பான்னு சொல்லி. நாம இருந்தாலும் அதை வந்து பார்க்க மாட்டோம், பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம கொடியவங்க. ஓகேவா? முடிஞ்சா 5 முடிச்சிட்டோம்.